ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு சாப்பாடு கடையை தேடி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது திருச்சி காவேரி பாளையங்க. இதை தாண்டின உடனே தில்லைநகர். தில்லைநகரில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹோட்டல், பார்த்திங்கன்னா அருமையான ஹோட்டல். நம்ம அங்கே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அண்ட் நியரில் அப்படியே மழை வேறு தூறிட்டு இருந்துச்சு. ரொம்பவே அழகாக மலைக்கோட்டையும் இருந்துச்சு. சரி அப்படின்னு போய் இறங்கியாச்சு. ஹோட்டலில் இறங்கிட்டு அப்படியே பார்த்தா ரொம்ப சூப்பராக கார் பார்க்கிங் எல்லாமே அழகாக இருந்துச்சுங்க. அதோட ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டேன். சரி வந்துட்டோம், முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிள்ளையார் கோயிலுக்காக நான் நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கற்பக விநாயகர் கோவிலுங்க. ரொம்ப அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. அந்த கார் பார்க்கிங் பக்கத்துலேயே. சரி அப்படியே போய் நம்ம சாமியை கும்பிட்டுறலாம், பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பிள்ளையார் ரொம்பவே அழகாக இருந்தார். நானும் போய் சாமி கும்பிட்டேன். நல்லபடியாக எல்லாரையும் நல்லா வச்சுருக்கணும் அப்படி சொல்லி வேண்டிட்டு, பிள்ளையார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அலங்காரத்தோட சூப்பராக இருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது, ரொம்பவே க்யூட்டாக இருந்தார். நானும் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏன்னா வந்துட்டோம், ஹோட்டல் பிள்ளையாரை பார்த்துட்டோம், முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான இடம்னு வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோவில் சின்னதாக இருந்தாலும் சாமி ரொம்ப அழகாக இருந்தது, கோவிலும் அழகாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்தது ஹோட்டலுக்கு வாங்க எல்லோரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. தோசை அண்டு பொங்கல், இட்லி, அதுக்கப்புறம் வடை எல்லாம் ஒரு அடி அடித்து சாப்பிட்டுட்ருக்காரு பாருங்க. செம்மையாக சாப்பிட்றாருங்க, நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. சரி டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கவும் வெளுத்து கட்டுறாரு. சரி நமக்கும் ஏதாவது கொஞ்சமாவது எனக்கும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வெறும் பொங்கல் மட்டும்தாங்க. சரி நான் ஒரு பொங்கல் மட்டும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பொங்கலும் வடையும் வாங்கி நான் பாருங்கள் கொஞ்சமாக பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அவர் பார்த்திங்கன்னா விளாசி எடுத்துட்டார். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, ரொம்ப நல்ல டேஸ்ட்டு அப்படிங்கவும் வடை, பொங்கல், பூரி எல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணி எல்லாம் வெரி இதாக சூப்பராக சாப்பிட்டாரு. சரி டேஸ்ட் ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் தில்லைநகர் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது, 5th கிராஸில் சூப்பரான ஹோட்டல், நல்ல அமைதியான ஹோட்டல், நல்ல கார் பார்க்கிங்கோட ரொம்ப நல்லாயிருக்கு. விலை முதல்ல மலிவாக இருக்குங்க. இந்த விலை மலிவாக இருக்கிறதுனால தான், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு. ஓகே, நான் பொங்கலும் வடையும் சாப்பிட்டேன். பொங்கல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டுங்க. கடை ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது, ரொம்பவும் சின்னதில்லை, ரொம்ப பெருசாக இருந்தது, நல்லா தான் இருக்குது, சுத்தமாக இருக்குது. ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது. நம்ம நீட்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள எல்லா வசதியும் இருக்குது. சுடுதண்ணி கூட நம்ம ஹாட் வாட்டர் கேட்டோம்னா கொடுத்துட்றாங்க. சரின்னு நானும் சாம்பாரை ஊற்றி அண்டு பொங்கலில் டேஸ்ட் பண்ணேன் பாருங்கள். வெரி நைஸ்ங்க. ஏன்னா நெய் பொங்கலுங்க, அதனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நெய் பொங்கல். எல்லாருமே நிறைய பேர் கும்பலாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த ஹோட்டலில் கும்பலும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு மினி காஃபி ஒன்றும் சொன்னாங்க. சரி ஒரு காஃபியும் சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடுக்குள்ளே டேஸ்ட்டு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி. அங்கே காஃபி இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க, ஃபில்டர் காஃபிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்